பேய்குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம். 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 டாஸ்மாக் ஊழல் அது பாஜக தலைவர் அண்ணாமலை தவிர மற்ற எந்த எதிர்க்கட்சியும் நம்ம பேசன்னு பாக்குறோம். மீடியாவும் அதை பத்தி எதுவுமே எங்கேயுமே செய்திகள் காணோம். பட் அந்த ஊழல் வழக்கை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் ஸ்டாலின் அரசு, குறிப்பா தமிழக அரசு கொட்டு வாங்கிட்டு வந்திருக்குது அப்படிதான் பாக்குறோம். ஏன் மேல்முறையீடு போறாங்க? அப்படி என்ன இந்த டாஸ்மாக் வழக்கு திமுகவுக்கு, குறிப்பா ஸ்டாலின் அரசுக்கு ஒரு பின்னடைவையும் பயத்தையும் கொடுக்குது? சார், கண்டிப்பாக இந்த டாஸ்மாக்ல அவங்க ரைடு பண்ணதுல என்ன சொல்லிருக்காங்க, 1000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டாஸ்மாக் ஊழல் என்ன ஏது, ப்ரொக்யூர்மெண்ட் ஆகட்டும், அலாட்மெண்ட் ஆகட்டும், அந்த ஹாலோகிராம் ஸ்டிக்கர்பாங்க, அதை டூப்ளிகேட் ஸ்டிக்கர் பண்ணி போடுறது ஆகட்டும், எல்லாத்துலேயும் ஊழல். அதை தவிர அந்த பிரைஸுக்கு மேல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் வச்சு கொடுக்கறது. அதில் அதை தவிர எம்டி பாட்டில்ஸ், இந்த எம்டி பாட்டில்ஸை திரும்பி கொடுக்கறதுல ஒரு பாட்டில் இவ்வளோன்னு எடுத்துப்பாங்க, அதில் ஊழல் அப்படின்னு எல்லா இதுலேயுமே ஊழல் இருக்குன்னு இந்த இடி ரைடில் அவங்க சொல்கிறாங்க. இது அத்தனையுமே இருக்குன்னு. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு அவங்க இடி சொல்கிறாங்க, சார் இடி இவங்க ஊழல் பண்ண இந்த இதுவே இவங்க மார்ச் 6லேருந்து 8ஆம் தேதி ஒரு 25 லொகேஷன்ல அவங்க ரைட் பண்ணிருக்காங்க. ரைட் பண்ணி இவ்வளோ டீட்டெயிலும் பிடிச்சிருக்காங்க. இதில் மெயினாக அவங்க இதில் எம்டி விசாகன் ஒருத்தர், ஒரு மேடம் ஒருத்தர், அவங்க எல்லாரும் மொபைல்லாம் சீஸ் பண்ணிருக்காங்க. அதில் அவங்களுடைய ஹார்ட் டிஸ்க் அதெல்லாம் சீஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துலேயும் இவ்வளோ டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சுதான், அது வரைக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை இந்த தமிழ்நாடு அரசாங்கம். இவங்க கோர்ட்டுக்கு, ஹைகோர்ட்டுக்கு போன உடனே ஹைகோர்ட்ல இவங்க தமிழ்நாடு அரசு எப்போ மார்ச் 15, 16, 17 தேதிக்கு அப்புறம் இல்லை இடி அவங்க இந்த ரைட் பண்றதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க பெட்டிஷன் கொடுத்து, அந்த பெட்டிஷனை பேஸ் பண்ணி அப்போ இருந்த 2 ஜட்ஜஸ் இடியை ஃபர்தராக நாங்கள் சொல்ற வரைக்கும் நீங்கள் ரைட்ஸ் எல்லாம் ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இடி அதுக்கு உடனே எதனால பண்ணக்கூடாது என்னன்னு இவங்க நாங்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லும் பொழுது உடனே இவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் இந்த கோர்ட் இது வரும்பொழுது இவங்க ஜட்ஜை சொல்லிட்டாங்க, என்ன ப்ரெஷரு, யார் மூலம் ப்ரெஷர், என்ன எந்த சார் கொடுத்தாரோ ப்ரெஷர் தெரியாது. இவங்க ப்ரெஷர்னால இந்த ஜட்ஜ்மெண்ட்ல, இந்த கேஸில் நாங்கள் இனிமேல் ஆஜராக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஜட்ஜஸும் ரெக்யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரெக்யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்கு எஸ்.எம். சுப்பிரமணியன் அண்ட் ராஜசேகர் 2 ஜட்ஜஸ் அவங்க உடனே தமிழ்நாட்டு கேட்டிருக்காங்க, என்ன உங்களுக்கு இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் டாஸ்மாக் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த அளவுக்கு இவங்க இடி ரைட் பண்றாங்க. இடி ரைட் பண்றது சார் ஒரு இண்டிவிஜுவலை ரைட் பண்ணலை, இவங்க ரைட் பண்றது டாஸ்மாக் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன். இது எந்த விதத்துல கரெக்ட் ஆகும் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இந்த சமயத்துக்கு எனக்கு ஒன்று ஞாபகம் வருது, அதே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது நீங்க என்ன பண்ணீங்க, உங்க போலீஸ் அபிஷியல் இடி ஆபீசர் ஒருத்தரை, இந்த ரஞ்சித் சிங்கோ என்னமோ ஒருத்தர் பேரு, அவர் லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் மதுரையிலேயே இங்க அந்த இடி ஆபீஸ் இருக்கு, அந்த ஆபீஸ்க்குள்ள நீங்க சீலை உடைச்சு, லாக்கை உடைச்சு உள்ள போயிருக்கீங்க, உள்ள போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்கன்னு பத்திரிகையில போட்டாங்க. அது உண்மை என்றால் அப்போ உங்க தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி ஒரு இடி ஆபீஸ்க்குள்ள போகலாம்? எனக்கு இப்ப அது ஞாபகம் வருது அந்த இது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, இடிக்கு எந்த விதத்திலையும் ஒரு லீகல் இதுவே கிடையாது. அவங்க போயிட்டு டாஸ்மாக் அஸ் ஆர்கனைசேஷன் அவங்க ஆஃபீஸை ரைட் பண்ணலாம், தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, டாஸ்மாக் அஃபிஷியல் இன்க்ளூடிங் லேடி அஃபிஷியல்ஸில் இவங்க பாட்டு 60 மணி நேரம்லாம் வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படி இப்படின்னு. போலீஸ் கேட்டாங்க, சாரி அந்த 2 ஜட்ஜும் எஸ்.எம். சுப்பிரமணியன் அண்ட் ராஜசேகர் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் தமிழ்நாடு போலீஸ்
இவங்க இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் எல்லாம் போய் ரைட் பண்ணலையா, வீட்டுக்குள்ள பூந்து அரெஸ்ட் பண்ணலையா, அப்பெல்லாம் இது தெரியவில்லையா, அப்ப அவங்க பண்ணும்போதெல்லாம் சரியாக இருந்ததா? இடி அவங்க கடமையை செய்கிறாங்க. இடி கடமையை செஞ்சு அதெல்லாம் சொல்றாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது இருக்குன்னு. இந்த அளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணிருக்கோம், 1000 கோடிக்கு ஊழல் இருக்குன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி இதை பண்ணக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? சரிங்க, எல்லாத்தையும் விடுங்க. ஏப்ரல் 8, 9 நம்ம ஃபர்தரா பேச போறோம், இதை டிஸ்கஸ் பண்ண போறோம். 9ஆம் தேதி நீங்க உங்க ஃபைனல் ஆர்குமெண்ட் எல்லாம் வைங்க அப்படின்னு எஸ்.எம். சுப்பிரமணியன், ராஜசேகர், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் டாஸ்மாக் தனியா அவங்க அட்வொகேட்ஸ் வச்சு அப்பீலுக்கு போறாங்க ஹைகோர்ட்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க அட்வொகேட்டை வச்சு ஹைகோர்ட்ல ஆர்கியூ பண்றாங்க. ஏப்ரல் 8, 9 அப்படின்னு சொல்லியாச்சு. இன்பிட்வீன் ஹைகோர்ட்டுக்கும் சொல்லவில்லை. இவங்க என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக் அதுக்குதான் ஹைகோர்ட் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு என்ன சொல்றாங்க, இந்த கேஸ நீங்க மெட்ராஸ் சென்னை ஹைகோர்ட்டை விட்டு வேற எந்த கோர்ட்டுக்காவது மாத்துங்க. ஏன் சார், என்ன பயம்? நேற்று நீங்க வேற 2 ஜட்ஜி இருக்கிறதே சொன்னீங்க, இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கு, இடி வந்து ரைட் பண்ணதெல்லாம் தப்பு. நீங்க மார்ச் 25 அந்த 2 ஜட்ஜும் இந்த கேஸ்ல நாங்க ஆஜராக விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. ஏன் ஒதுங்கிட்டாங்க, என்ன பிரஷர் தெரியாது இது வரைக்கும். தென் இந்த 2 ஜட்ஜும் வந்தாங்க, எஸ்.எம். சுப்பிரமணியன், ராஜசேகர். நீங்க இவங்க உடனே ஏப்ரல் 8, 9 ஃபைனல் ஹியரிங் சொன்ன உடனே நீங்க உடனே என்ன பண்ணிட்டீங்க, இல்ல நாங்க சுப்ரீம் கோர்ட் போனீங்க. சுப்ரீம் கோர்ட் போங்க, யாரும் தடுக்கல. யூ காட் ஆல் தி ரைட், யூ கேன் கோ அண்ட் ஃபைல் அன் அப்பீல், நோ இஷ்யூ அட் ஆல். பட் ஹைகோர்ட்டுக்கு சொன்னீங்களா? உங்க கேஸ் ஹைகோர்ட்ல போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு ஹைகோர்ட்ல போயிட்டு இருக்கு, சொன்னீங்களா? சொல்லவில்லை. சுப்ரீம் கோர்ட் அவங்க நேற்று என்ன பண்ணாங்க, டியூஸ்டே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த இதுல எதனால இதை கொண்டு போறீங்க? அப்ப இவங்க வேற கோர்ட்டுக்கு மாத்தணும் அப்படின்னும், தோ இவங்க டைரக்டா சொன்னாங்களோ சொல்லலையோ, அதாவது எஸ்.எம். சுப்பிரமணியன் அண்ட் ராஜசேகர் நீதிபதியாக இருந்தால் இந்த கேஸ்ல நாங்க தயாராக இல்லை அப்படின்னு ஓப்பனா இவங்க சொல்லாம இருக்கலாம். ஆனால் இந்த கேஸை மாத்தணும்னு சொன்னாங்க. இப்போ எதுக்காக மாத்தணும்னு சொன்னீங்க? தமிழ்நாடு அரசாங்கம் அந்த டாஸ்மாக் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல சில டிவைசஸ்லாம் இவங்க சீஸ் பண்ணாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. யாரு? தமிழ்நாடு அரசாங்கம் டாஸ்மாக்கும். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, நோ 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 நோ, இதுல வந்து 1950 50 56 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்த இதெல்லாம் சீஸ் பண்றதை பொறுத்து என்னென்ன டிவைஸை சீஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னு எல்லாமே சொல்லிருக்கோம். அதையெல்லாம் அந்த இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க. நீங்க கொடுத்த இது இந்த இதெல்லாம் டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் சீஸ் பண்ணாங்க, அதுக்காக நாங்க வேற மாத்துறோம், இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, நேரம் ஹைகோர்ட்டுக்கே போங்க. நாங்க சுப்ரீம் கோர்ட் உங்க பெட்டிஷன், அது என்ன பெட்டிஷன், இது ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்ல இருந்து வேற ஏதாவது கோர்ட்டுக்கு இந்த கேஸை மாத்துன்னு சொல்றத இன்னைக்கு நாங்க என்டர்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நேற்று ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க. ஹைகோர்ட்ல வந்து இவங்க சொல்றாங்க இந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. உடனே இவங்க சொன்னாங்க, ஜட்ஜஸ் ஹைகோர்ட் என்ன பெண்டிங் இருக்கு, என்ன கேஸ், இந்த கேஸ் அங்க போயிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? சொல்லவே இல்லையே. இன்னைக்கு காத்தால கூட பேச நமக்கு இதை பத்தி சொல்லவே இல்லைங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எங்க அத்தனை டயத்தை நீங்க வேஸ்ட் பண்றீங்க. எதுக்காக சார் இந்த கேஸை மாத்தணும்னு போனீங்க? இந்த கேஸை மாத்தணும்னு போனது ஏதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல போறீங்களா, இல்லை டாஸ்மாக் அபிஷியல்ஸ் யாரையாவது காப்பாற்ற போறீங்களா? ஓப்பனாவே இந்த சென்னை ஹைகோர்ட் கேட்டாங்க, இவங்களை காப்பாற்ற போறீங்களா? என்ன பர்பஸ்க்கு நீங்க போனீங்க? நீங்க போயிட்டு வாங்க, எல்லா விதத்திலும் உங்களுக்கு ரைட் இருக்கு. ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்ல இருந்து வேற கோர்ட்டுக்கு மாத்தணும், போயிட்டு வாங்க. ஆனால் எங்க கிட்ட நீங்க சொல்லணும். நாங்க ஏப்ரல் 8, 9 ஆர்குமெண்ட் சொல்லிட்டு அந்த ஃபைனல் ஹியரிங் சொல்றோம், அப்பெல்லாம் ஓகே ஓகேன்னு சொன்னீங்க. இன் பிட்வீன் நீங்க அங்க போறீங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம போனது ஹைலி கண்டெம்னபிள்.
we strongly condemn it. தமிழ்நாடு அரசாங்கம் சம்திங் இல்ல, ஏதோ ஒரு பெரிய ஒரு பூகம்பம் மறைஞ்சிருக்கு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இங்க இருந்து அங்க தெரியாம போறது கோர்ட்டும் கண்டிக்குது. அதுவும் இந்த வார்த்தைகள் நீங்க சொல்ற மாதிரி அபிஷியேஷனை காப்பாத்த போறீங்கிறப்ப சம்திங் ஏதோ ஒரு முக்கிய புள்ளி, ஒரு பூகம்பம் இதுல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா மக்களுக்கு அதானுங்க தோணும். சார் நேற்று வரைக்கும் என்ன சொன்னீங்க? அந்த 2 ஜட்ஜி இருக்கிறச்ச மார்ச் 20ஆம் தேதி நீங்க சொன்னதை கேட்டு பழைய 2 ஜட்ஜி என்ன பண்ணாங்க? இடி நீங்க ஃபர்தரா ரைடு பண்ணக்கூடாது, நாங்க கேஸை பத்தி ஃபைனலா டிசைட் பண்ற வரைக்கும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு இடிக்கு சொன்னாங்க அந்த 2 ஜட்ஜ். அதே 2 ஜட்ஜ் 25ஆம் தேதி போருங்க, இந்த கேஸ்ல நாங்க ஃபர்தரா ஆஜராக விரும்பவில்லை அப்படின்னாங்க. ஏன்? இதுவே மக்களுக்கு குழப்பமா இருக்கு. இடியை வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னீங்க. மார்ச் 25ஆம் தேதி அனதர் ஹியரிங் வரும்போது இல்ல நாங்க இந்த கேஸ்ல வித்ட்ரா பண்ணிக்கிறோம் சொன்னீங்க. ஏன்? புரியவில்லை. அதுக்கப்புறம் 2 ஜட்ஜி சுப்பிரமணியன், ராஜசேகர் வந்திருக்காங்க. இவங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஏன் இடி ரைட் பண்ணதுல என்ன தப்பு? இடி உங்க டாஸ்மாக் அபிஷியல்ஸ் என்கொயர் பண்ணதுல என்ன தப்பு? நீங்க போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் யாரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலையா? யாரையும் வந்து வீட்டுக்குள்ள பூந்து அழைச்சிட்டு வந்து விசாரிக்கலையா? அதெல்லாம் டார்ச்சர் இல்லையா? இதுதான் டார்ச்சரா? இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இடி ஹஸ் காட் ஆல் தி ரைட் அப்படின்னு இடி இப்போ என்னென்ன பண்ணிருக்க, என்னென்ன ரைடு எல்லாம் டீட்டெயில் கொடுக்குறாங்க. ஸோ இதை பத்தி விசாரிக்கணும். ஏப்ரல் 8, 9 சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நீங்க சரி நீங்க ஏப்ரல் 8, 9க்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஃபர்தரா டைம் வேணும், ஏன்னா நாங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு. சார் ஏப்ரல் 8, 9 தான் சார், ஃபர்தர் டைம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சுப்பிரமணியன், ராஜசேகர் அடங்கிய பெஞ்ச் சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க சரி நீங்க இப்போ வந்து இன்பிட்வீன் ஹைகோர்ட்டுக்கு சொல்லாம சுப்ரீம் கோர்ட் ஓடினீங்க, போயிட்டு கேஸை மாத்துங்க. நீங்க இங்கதான் குழப்பம் வருது. கேஸையே மாத்த சொல்றீங்க. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை விட்டு வேற கோர்ட்டுக்கு கேஸையே மாத்த சொல்றீங்க. மக்களுக்கு என்ன தோணும்? என்னப்பா என்ன பிரச்சனை? எதனால மாத்த சொல்றாங்க? இது தமிழ்நாட்டுல மீடியா இருக்குமோ? டெல்லி லிக்கர் ஸ்கேம் மாதிரி இதுலயும் தலைமை வந்து தலையிட்டு இருக்கலாமோ? யாருக்கு இது? அதான் சார். சோ இந்த மாதிரிலாம் போகும்போது மக்கள் எல்லாருக்குமே என்ன தோணுது? எதுக்குங்க தமிழ்நாடு அரசாங்கம் இந்த அளவுக்கு மாத்தி ஒரு இது கொடுக்குறாங்க? நீங்க போனபோது ஹைகோர்ட்டுக்கு என்னன்னா, சார் நீங்க போனீங்க சுப்ரீம் கோர்ட்டே எங்ககிட்ட சொல்லல, எங்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. நேற்று அவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டோம், ஹைகோர்ட்டு தான் இதை முடிவு பண்ணணும், அப்பயே நீங்க சொல்லல. இன்னைக்கு காத்தால வரைக்கும் சொல்லல. இப்ப வந்து எங்களுக்கு தெரிய வருது. சாரி, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, மத்தியானம் 2:15 மறுபடியும் நான் கூடுவேன். சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்லணும். இன்பிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? இவங்க சொல்றீங்க இல்ல சார் சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் நாங்க இதை வித்ட்ரா பண்ணிட்டோம் அந்த பெட்டிஷனை அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம். உடனே இவங்க என்ன சொன்னாங்க? கொடுங்க, நீங்க ரைட்டிங்ல கொடுங்க, அபிடவிட் கொடுங்க. அதே மாதிரி டாஸ்மாக் இடி என்ன சொல்லிட்டோம்? தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் கொடுத்தால் போராது, டாஸ்மாக்கும் சேர்ந்து அபிடவிட் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? இந்த மாதிரி நாங்க பெட்டிஷன்ல வித்ட்ரா பண்ணிக்கிறோம், இடி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணட்டும் அப்படின்னு அவங்களே அபிடவிட் கொடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 9 ஜட்ஜ்மெண்ட் இருந்தாங்க. இது வரைக்கும் நான் பார்த்தேன், ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் இதுல நடக்கிற இதெல்லாம் பார்க்கறது நீங்க சொன்ன மாதிரி சத்தீஸ்கர்ல பெரிய லிக்கர் ஸ்கேம் 2600 கோடி அப்படின்னு அதை பிடிச்சாங்க. அதுல பழைய அந்த சீஃப் மினிஸ்டர் பெகலுடைய சன் இன்வால்வ்டு அப்படின்னு போட்டிருந்தோம். தென் டெல்லி லிக்கர் ஸ்கேம், அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா கேஜரிவால் இருந்து, மனிஷ் சிசோதியால இருந்து, அந்த ஹெல்த் மினிஸ்டர்ல இருந்து, தெலுங்கானா ஃபார்மர் சிஎம் அவருடைய பொண்ணு கவிதால இருந்து அத்தனை பேர் இன்வால்வ்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சான். சுப்ரீம் கோர்ட் ஆஸ் யூஷுவல் இல்ல பெயில் தான் கொடுத்துறோம் அப்படி இப்படின்னு சொல்லி குடிச்சு வெளியில வந்துட்டாங்க. ஸோ இந்த டாஸ்மாக் இதுலயே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே சொல்றது ரொம்ப நாள் ஆறுது, இவ்வளவு ஆறுது, எப்படி போக போகுது, என்ன ஏது அப்படின்னு மக்களும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் யாரும் இல்லைன்னு உள்ள டாஸ்மாக் என்ன நடக்க போறது, என்ன இந்த ஸ்கேமை பத்தி என்ன ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு ஆவலா எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. அதனால இதை வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அவங்களுக்கு அகேன்ஸ்டா இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுனால் அதுக்கப்புறம் இவங்க அப்பீலுக்கு போவாங்க, இது போவாங்க. இப்போ இவருடைய செந்தில் பாலாஜி கேஸ் இல்லையா, அப்பீலுக்கு போனார், போயிட்டு பெயில வந்துட்டார். பெயில வந்துட்டு இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? பெயில கொடுத்து விட்டுட்டு இப்ப சொல்றாங்க இல்ல நீங்க பெயில வந்துட்டு உடனே பதவி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் எங்களுடைய அப்சர்வேஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப கிளியர் கட்டா சொல்லுங்க,
நீங்க பதவியில கண்டினியூ பண்ண போறீங்களா இல்லை என்ன சொல்லுங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி நேற்று சொல்லிட்டார், நான் கண்டினியூ பண்ண போறேன், பதவியில கண்டினியூ பண்ண போறேன், எனக்கு எல்லா ரைட்டும் இருக்குங்க பதவியில கண்டினியூ பண்றதுக்கு. இந்த கேஸ் ஆனா நீங்க சத்தமே இல்லாம அவர் தம்பி வந்து ஆஜராயிருக்காரு. இவ்வளவு நாள் 2 வருடம் காணாம இருந்த அவர் தம்பி இன்னைக்கு ஆஜராயிருக்காரு. சார் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கேட்கணுங்க. தம்பி எங்க வந்து ஆஜரானார், எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆனார், எந்த இடி கிட்ட போய் சரண்டர் ஆனார், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியல. எங்க இருந்து எப்படி வந்தார், எந்த கஸ்டடியில இருந்தார், நேற்று வரைக்கும் எங்க இருந்தீங்க, எல்லாம் விசாரிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் அதை விசாரிச்சுட்டு அப்புறம் தான் கோர்ட்டுக்கு போகணும். 2 வருஷம் அந்த அசோக் பாலாஜி எங்க போனார் ஏது போனார் தெரியல. நேத்தி இல்ல இன்னைக்கு திடீர்னு வந்துட்டேன். எங்க இருந்தீங்க, யாருடைய இதுல இருந்தீங்க, தயவுல இருந்தீங்க, யாரும் உங்களை பாதுகாத்தாங்க, இல்ல வெளிநாட்டுல இருந்தீங்களா, எந்த நாட்டுல இருந்தீங்க, எப்படி இங்க வந்தீங்க, என்னைக்கு இந்தியாக்குள்ள வந்தீங்க, இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அவர் ஆன்சர் கொடுக்குங்க. எந்த ஒரு ஜுடிஷியரி இவர் வந்துட்டாரு சரி ஓகே ஃபர்தரா நோ. இவர் முதல்ல தலைமறைவா போனதுக்கு தண்டிக்கணும். தலைமறைவா போனதுக்கு உங்க செக்ஷன்ல கண்டிப்பாக உங்க லீகல் இதுல ப்ரொவிஷன் இருக்குங்க. ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, நீங்க எப்படிங்க தலைமறைவா போவீங்க? திடீர்னு உங்களுக்கு தோணித்தான் வருவீங்களா? இப்ப யார் உங்களுக்கு சொன்னாங்க, எதுக்காக வந்தீங்க, 2 வருஷம் ஏன் தலைமறைவா? நீங்க எல்லாத்தையும் கோர்த்து கேட்கணும். கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவர் என்ன சொல்ல போறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் தலைமறைவா போனதுக்கு அவர் கம்யூனிகேட் பண்ணும். ஸோ செந்தில் பாலாஜி சொல்லிட்டார், இது 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகும், அது வரைக்கும் நான் பதவி இல்லாமல் இருக்க முடியாது, பதவியில இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண போறோம் சார்? நீங்க பதவியில இருக்க போறேன்னு சொன்னீங்கனாலும் எங்க அப்சர்வேஷனே வேற மாதிரி இருக்கும்னு சொன்னீங்க. இப்ப வேற மாதிரி இருக்க போறதா? உடனே இவர் அரெஸ்ட் பண்ண சொல்ல போறீங்களா பதவியில இருக்கிறதுனால? அந்த மாதிரி சொன்னால் மாறுது. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, நான் ஒரு உதாரணத்துக்காக எடுக்கிறேன். ஹைகோர்ட்ல நம்ம இவரும் பழைய அந்த மந்திரி பொன்முடி அவர்கள் அண்ட் அவருடைய மனைவிக்கு 3 வருடம் தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் 1 மாதம் டைம் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்கன்னு. சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை ரிலீஸ் பண்ணாங்க, ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜாமீன்ல ரிலீஸ் ஆன உடனேயே 2 நாள்ல 3 நாள் இவர் வந்து பதவி எடுத்துக்கொண்டார் பொன்முடி அவர்கள். அதை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லல சுப்ரீம் கோர்ட். இப்போ செந்தில் பாலாஜிக்கு நீங்க பதவி ஏற்றுக்கொண்டால் எங்களோட அப்சர்வேஷன் வேற மாதிரி இருக்குன்னா சார் பீப்புளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஒரு கேஸ்ல பதவி ஏற்றுக்க கூடாதுங்கிறீங்க, இன்னொரு கேஸ்ல பதவி எடுக்க அலோ பண்றீங்க. கவர்னரை கூப்பிட்டு என்ன பிரச்சனை, அவருக்கு ஸ்வீரிங் செரமனி கண்டக்ட் பண்ணுங்கிறீங்க. குவைட் கன்ஃபியூசிங். சோ கவர்னர் சுப்ரீம் கோர்ட் இல்ல அதான் இறுதியான கேள்வியா வச்சிருந்தேன். டாஸ்மாக் ஊழலையும் இருக்காரு, அந்த போக்குவரத்து இது வாங்கி தரேன் ஜாப் ஸ்கேம்லயும் இருக்காரு. அப்படிங்கிறப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப அவர் தம்பியும் ஆஜராயிருக்காரு. என்ன நடக்க போகுது செந்தில் பாலாஜி அவர்களோட பதவியை ஒட்டியும் சரி, இல்ல திமுக தலைமைக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? இவங்க என்ன கொடுக்கறாங்க, என்ன நியூஸ் கொடுக்க போறாங்கன்னு பொறுத்து. கேஜரிவால் அவருக்கு மேல ஃபுல் இது கொண்டு வந்து அவரை அரெஸ்ட் பண்ணாங்க கேஜரிவால். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் இதில் ஆகட்டும், இடி யார் யார் பேர் இருக்கு, என்ன இருக்கு, என்னென்ன ஃபேமிலி இன்வால்வ், எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கவில்லை. சொன்னது எல்லாமே 1000 கோடிக்கு ஊழல் இருக்குன்னு. வேற யாரையும் இவங்க கேஜரிவால் கேஸ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்க, 8-9 தடவை சம்மன் அனுப்பிச்சாங்க. தட் மீன்ஸ் இடியை பொறுத்த வரைக்கும் கேஜரிவால் இன்வால்வ் அப்படிங்கிறதுனால சம்மன் கொடுத்து 9 சம்மனுக்கும் ஆஜராகாதனால ஹைகோர்ட் இன்டர்வீன் பண்ணி கேஜரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க. பட் இந்த கேஸ்ல யார் யார் இன்வால்வ், செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி, செந்தில் பாலாஜியை சேர்ந்த அந்த பினாமி இவங்க, இந்த 2 ஹோட்டல் ஓனர்ஸ், இந்த பிடபிள்யூடி கான்ட்ராக்டர், இவங்க எல்லாரையும் கொண்டு வராங்க உள்ள. இவருடைய பினாமி சொல்லிட்டு 25 லொகேஷன்ல சர்ச் பண்ணீங்க. ஆனால் இப்ப நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சரோ அந்த ஃபேமிலியோ இல்ல வேற யாரையோ இவங்க உள்ளே கொண்டு வரல. இந்த ஸ்கேமுக்கு என்கொயரும் பண்ணவில்லை இன்னி வரைக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவங்க பிக்சர்ல வந்திருக்காங்கன்னே சொல்ல முடியல. இன்னைக்கு இடியை பொறுத்த வரைக்கும் நடந்தது, ஸ்கேம் நடந்தது, மணி ட்ரையல்
ஃபர்தரா இவங்க பார்த்து இந்த பணம் இவ்வளவு பணம் வந்திருக்குங்கிறீங்க, இவ்வளவு பணமும் செந்தில் பாலாஜிக்கு தான் போயிருக்கா, வேற யாருக்கு போயிருக்கு, அந்த மணி ட்ரையல் ஃபர்தரா பண்ணதான் தெரியும் யார் யார் பெனிஃபிஷியரி என்னன்னு. அது தெரியற வரைக்கும் இன்னி தேதிக்கு செந்தில் பாலாஜி நான் மேற்கொண்டு சொன்ன அந்த இவங்க எங்களுடைய பினாமி இவங்க தவிர வேற யாரையும் இடி இன்ன வரைக்கும் கையை காட்டவில்லை. இடி அந்த மாதிரி கையை காட்டாத வரைக்கும் இது இவங்களை சுற்றி தான் இந்த கேஸ் இருக்க போறது அப்படிங்கிறது என்னுடைய வாதம். நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி குழப்பமாவும் இருக்கு. ஒரு கேஸ்ல நீங்க வந்து இது அமைச்சர் பதவி இருக்கக்கூடாதுங்கிறீங்க, ஒரு கேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது. பார்ப்போம். இதுக்கெல்லாம் தீர்வு வந்து நீங்க சொல்ற மாதிரி நீதிமன்றம் தான். ஏன்னா ஒரு சாமானியோட நம்பிக்கை அது நீதிமன்றம் தான். அதை உறுதி செய்ய போகிறதா அப்படிங்கிறது இந்த வழக்குல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீதிமன்றத்தின் மீது கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை குறைகிறது. இது வந்து அலோ பண்ணக்கூடாது. ஒரு ஜனநாயகத்துல 4 தூண்கள், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ், மீடியா அண்ட் ஜுடிஷியரி. இதுல 4 தூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். உங்க சைட்ல என்ன இருக்கா, நாங்க வந்து அவங்களுக்கு இதை ஊக்குவிக்க கொடுத்து அவங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஒருத்தரும் கால வாரிக்க கூடாது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே நேற்று பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஆர்டிகல் 142 இன்வால்வ் பண்ணி இந்த தமிழ்நாடு கவர்னர் அவர் பில்லு பாஸ் பண்ணாட்டாலும் பரவாயில்லைன்னு 10 பில்லை பாஸ் பண்ணாங்க. அதே நீங்க என்ன பண்ணிருக்கணும் சுப்ரீம் கோர்ட், ஏன்னா கவர்னர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, பிரசிடென்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு அந்த இதுக்குள்ள போக கூடாது. அவங்களை கூப்பிட்டு சொல்லி இருக்கணும், இந்த மாதிரி ஆர்டிகல் 140 இன்வால்வ் பண்ண வேண்டி இருக்கும், என்ன எதெல்லாம் சொல்லிருக்கணும். ஒண்ணுமே சொல்லாம போயிட்டீங்க. அதனால நீங்க திடீர்னு உங்களுக்குன்னு வந்தா வச்சீங்க, யஷ்வந்த் வர்மா அவர் வீட்டுல அந்த டெல்லி ஹைகோர்ட் கோடியா பணம் எரிஞ்சு போச்சு, அண்ட் இன்னொரு 23-26 கோடி பிடிச்சேன்னு சொன்னீங்க. ஆனா அவருக்கு என்ன பண்ணிருக்கீங்க, அலகாபாத் ஹைகோர்ட்ல ஸ்யூரிங் செரமனி நடத்திருக்கீங்க. என்ன சார் இது, மக்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? ஏன் சார் உங்களுக்குன்னு எல்லாமே நாங்க பார்த்துப்போம், ஜுடிஷியரி நாங்க பார்த்துப்போம், எங்களுக்குள்ள சிபிஐ வரக்கூடாது, இடி வரக்கூடாது, ஒத்தரம் வரக்கூடாது, நாங்க எல்லாம் பார்த்துப்போம். நான் ஒரு சாமானியன் கேட்கிறேன், நான் ஒரு பேங்க் அபிஷியலா இருக்கேன், ஒரு பேங்க் அபிஷியல் இந்த மாதிரி ஒரு இது ஆயிடுத்து அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்க, கஸ்டடியில் எடுப்பீங்க, விசாரிப்பீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஜட்ஜின்னு வரும்போது அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு மாற்றி ஸ்யூரிங் செரமனி பண்ணீங்க. ஸோ மக்களுக்கு என்ன ஆகும், அந்த நம்பிக்கை போயிடும். இந்த நம்பிக்கை போகாம பார்த்துக்கொள்ள வேண்டியது ஜுடிஷியருடைய கடமை அப்படிங்கிறது என்னுடைய. நிச்சயமா அதை நம்புவோம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.